வாங்க வாங்க. வணக்கம்மா. இவங்க பையனோட பெரியம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. போன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. போன் பண்ணிட்டு வந்தா பொண்ணு ஜோடிச்சு வச்சிருவீங்கல்ல, அதான் யதார்த்தமா பார்க்க வந்தேன். பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. அதுக்கு என்ன, இருக்கட்டுங்க, நிதானமாவே வரட்டும். வந்ததும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே போறோம். ஏன் நீங்க சாப்பாடுலாம் போட மாட்டீங்களா? என்னங்க நீங்க? அம்மா அம்மா, யார் அவங்க? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க. திடீர்னு வந்துட்டாங்க, போய் வாங்கன்னு கூப்பிட்டு. ஏங்க, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டுங்களா? எது செஞ்சாலும் சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லாத. நான் செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த ஃபேன் இருக்க, இதை கழட்டிட்டா ஒரு கேப் கிடைக்கும். இந்த சைக்கிள் கேப்ல நான் வெளியே போய் ஜனங்களை கூட்டிட்டு உங்களை காப்பாத்திடுறேன். இதை நீங்க ட்ரை பண்ண முடியாது. என் பாடி வேல்யூ இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஊசி போல உடம்பு இருந்தா டேக் இட் ஈஸி பாலிசி. ஜப்பான் ஐட்டம். கொஞ்சம் இருக்கு. உடம்பா இந்நேரம் நான் இங்க இல்லைன்னா நீ ஊசி போயிருப்பேன். தலையை வெளியில நீட்டிட்டு இருந்ததுக்கு காலையில லிப்ட் ஆன் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நீ சட்னி தான். இருந்தது ஒரே ஃபேன், அதையும் கெடுத்து வச்சிட்டேன். மாட்டி கொடுத்துட்டா மாட்டு, மறுபடியும் மாட்டிக்காத. அப்ப நீங்களே மாட்டிக்கங்க. எம்டி செத்துட்டாருன்னு 1 மணிக்கு ஆபீஸ்ல லீவ் விட்டுருக்காங்க. 5 மணிக்கு ஆபீஸ் விட்டா 5:30 மணிக்கு வீட்டுல இருக்கிற பொண்ணு இவ்வளவு நேரம் வராம எங்க போயிருப்பா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என்னங்க, இப்ப வந்துருவா. உங்க வீட்டு பொண்ணு வேணா 8 மணிக்கு மேல வரத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வர மருமக விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அப்ப நாங்க வரங்க. என்னங்க, சென்னையில புதுசா பிளைன் ட்ரெயின் விட்டுருக்காங்களே, அதுல நீங்க போயிருக்கீங்களா? போலையா? என்ன நானும் போல. முருகா, என் பேர் அது இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன். கடவுள் என்னமா விளையாடுறான் பாத்தீங்களா? இதே இந்த லிப்ட்ல என் கூட ஒரு ஆம்பளை இருந்தாலும் வச்சுங்க, ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவன் பலசாலியா, நான் அழகனா, அவன் பெரியவனானு. இதே உங்க கூட இன்னொரு பொம்பளை இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த லிப்டே வெடிச்சு பிஞ்சு போயிடும். நல்ல வேலை, உங்க அதிர்ஷ்டம் நான் இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஏங்க எதுக்குங்க கத்தி? ஒரு எழுச்சியுள்ள இந்திய இளைஞனை கொண்டாடாதீங்க. ஒன்ன கொல்றதுக்கு இல்லையா, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க என்ன குத்திக்கிறதுக்கு. ரொம்பன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பிளேடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை எதுல சேர்க்கறதுன்னு புரியல. என்னக்கா? ஐயோ, இந்த கோபாலகிருஷ்ணனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஏக்கா, இன்னைக்கு அவன் எனக்கு கொழா புட்டு செய்ய சொல்லி தரேன்னு சொன்னான். இவனை நம்பி எனக்கு வீட்டுல சோறு கூட ஆக்கல. அந்த ஆளுக்கு வேற அல்சர் கேஸ். மேல சீட்டு விளையாடுற புஷில அந்த ஆளுக்கு பசியே தெரியல. பசி வந்துச்சு, அந்த மனுஷன் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். டோன்ட் வரிக்கா, எனக்கு கோபாலகிருஷ்ணனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் ராத்திரி எங்கேயே தங்குறது இல்ல, இங்க படுத்தாதான் தூக்கம் வரும். அதனால சொல்றேன், கண்டிப்பா அவர் வந்துருவாரு. என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டேல? ஏன் 2வது ஆட்டத்துல கலந்துக்கிறது? ஏன் சாமி, மழை பெய்யறது நல்ல சகுனம்? அருமையான சகுனம். அப்படின்னா ஓகே. கோபாலகிருஷ்ணன் 1 மணி நேரம் வெளியே போறதுக்கு ஊரை கூட்டி சொல்லிட்டு போறவன் இன்னைக்கு இந்நேரம் வரைக்கும் வரல, என்ன அர்த்தம்? அவன் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கோபாலகிருஷ்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? நீங்கயாவது போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? கவலைப்படாதீங்க மாமி, காலையில பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும் சூசைடா ஆக்சிடென்ட் ஆனு. என்னங்க தலை வலிக்குதா? நெஞ்சு வலிக்குதா? வயிற்று வலிக்குதுங்களா? காலையில சாப்பிட்டது பசிக்குது மேன். ஓ நைஸ். பவர் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம். என் வேலையை கவனிங்க. கொஞ்சம் கால் நீட்டுங்க. தேங்க்யூ. ஓகே, இனிமே
இனிமே தான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜப்பான்காரன் டிஃபன் பாக்ஸை கண்டுபிடிக்கல. திஸ் இஸ் அடுப்பு. பாத்துக்கங்க. பட் இதுக்கு பவர் தேவை. பவர் கனெக்ஷன் இங்க, அடுப்பு இங்க. திஸ் இஸ் பாத்திரம். டைப். இதுலதான் நம்ம காய்கறி எல்லாம் கழுவ போறோம். mineral water. 1 carrot, 1 onion, 1 tomato, 2 beans. That's all. நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க, லிஃப்ட்டுக்குள்ளே சுவிட்ச் போர்டு இருக்கு. சுவிட்ச் போர்டு உள்ள ஒரே லிஃப்ட் இதான் நினைக்கிறேன். இப்ப அடுப்பத்து வச்சாச்சு. அடுத்து உள்ள வைக்க வேண்டியதுதான். இது ஏற்கனவே வீட்லயே கிளீன் பண்ணாச்சு, அதனால இப்ப கிளீன் பண்ண வேண்டியதில்லை. பாசுமதி ரைஸ். பிரியாணி ரெடி. கட்டெடுங்க. There are 2 plates. தொடங்க. எதுலையுமே கிளீனா இருக்கும். இதையும் தொடங்க. உங்க பசியை விட இதோட வாசம் உங்களுக்கு இருக்குது. வெயிட் வெயிட் வெயிட். எதை செஞ்சாலும் பக்காவா செய்யணும். இது காரத்துக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் நம்ம கை பக்குவம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியா குடிக்கணும். ஏன்னா எப்ப லிஃப்ட் திறப்பான்னு தெரியாது. தண்ணியே நல்லா இருக்கு. இருங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னவன் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இல்லை. எனக்கு என்னமோ அவளுக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. அதனாலதான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாளோன்னு தோணுது. எங்க போயிருப்பா? என்ன மாதிரி அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காலையில அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. என்னங்க பல்லுக்குச்சி, என்ன உண்ட மயக்கமா? குத்துங்க. வழக்கமா எப்பங்க படுப்பீங்க? தூக்கம் வரும்போது. நாங்களாம் நான் ரயில் வரும்போது படுப்போம். எனக்கு ஒரு பழக்கங்க. எனக்கு யாராவது கதை சொன்னாதான் தூக்கம் வரும். இல்லை நான் யாருக்கா கதை சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என் சொந்த கதை, சோக கதை. கொஞ்சம் சீரியஸு, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த கதை. என் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என் மேலே பரதாமே வந்துருங்க. கதை வேணான்னு கொட்டாவி பாட்டில் சொல்றீங்களா? ஆனால் என் கதைக்கு கொட்டகையில் என்ன கிளாப்ஸ் வரும்னு எனக்கு தாங்க தெரியும். எனக்கு இன்னொரு பழக்கங்க. சின்ன வயசுலாம் எங்கள் அம்மா கட்டி பிடிச்சி படுத்துக்குவேன். கொஞ்சம் பெரிய பையனானவனா தலைகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்குவேன். இன்னைக்கு என்ன பண்ணலான்னா, இல்ல நீங்க அப்படி எதுவும் பயந்துடக்கூடாதுன்னா இந்த கைக்குட்டியால என் கையை கட்டிருங்க. கட்டுங்க. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி பழக்கம் இல்லைங்களா? தூக்கத்துல பெணாத்துறதா? காக்கைக்கு குரல் அழகு, கழுதைக்கு காதழகு, பாலுக்கு நீரழகு, நீருக்கு மோர் அழகு, இதுக்கு அது அழகு, அதுக்கு இது அழகு, பரீட்சைக்கு பிட் அழகு, பள்ளிக்கு கட்ட அழகு. என்ன மேடம் டிஸ்டர்ப் பண்ணுங்க? அதான் நேத்துல இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன். ரம்பம். நீங்க மனசுக்குள்ள என்ன ரம்பம் திட்டு நல்லா கேக்குதுங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களை மாதிரி வெளிப்படையா தெரியாது. மிஸ்டர், இப்படி நீங்களும் நானும் தனியா லிப்ட்ல மாட்டிக்கிட்டோம் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதே தாங்க நானும் சொல்றேன். ஒரு வயசு பையனோட தனியா நீங்க உள்ள இருந்து வெளியே சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடிடாதீங்க. ஆண்டவா. உங்க பேரு உஷாவா? ஆனி உங்களை எழுத்து தீக்கா.
என்னம்மா ராத்திரியெல்லாம் ஏன் வரல? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையாம்மா? தொந்தரவு பண்ணாதே, எதுவும் தூக்கு போட்டுக்கிற போற. மாப்பிள்ளையா? யாருக்கு? உனக்குதாம்மா. உன்னை கேட்காம அப்பா மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாருன்னு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம இருக்கலாமா? மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது. எங்க எம்டி செத்துட்டாருன்னு நேற்று மத்தியானமே லீவ் விட்டுட்டாங்க. அந்த பதட்டத்துல நான் லிஃப்ட்ல இருக்கிறது தெரியாம வாட்ச்மேன் லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அப்பா ராத்திரி முழுக்க லிஃப்ட்ல தனியாவா இருந்த? நல்ல வேளை என் கூட லிஃப்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. அப்போ ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளை கூட லிஃப்ட்டுக்குள்ளேயேவா இருந்த? ஆமா. கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? வயசை பார்த்தா ஆகாதவன் மாதிரி தான் தெரியுது. ஐயோ, நம்ம குடும்பத்துல இப்படியா இடி விழணும்? பொத்தி பொத்தி காப்பாத்தின பொண்ணு இப்படி பத்திக்கிட்டு வந்து நிக்கிறானே. அம்மா, அக்கம் பக்கத்துல தெரியறதுக்குள்ள சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த காலத்து பசங்க 5 நிமிஷம் கரண்ட் கட் ஆனாலே போதும். நீயோ பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசு பொசு பொசுன்னு பக்கத்துலயே இருந்திருக்க. உன்னை தொட்டு பார்க்காமல இருந்திருப்பான். சீ, வாய மூடு. உன் வீட்டுக்கார உன்னை விட்டுட்டு ஓடி போய் கூட உனக்கு என்ன புத்தி வரலையே? கேப்படியம்மா, கேப்ப. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அந்த நாய் என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போனதுனால கண்டதுங்க கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியது இருக்கு. ராத்திரி முழுக்க கூடவே ஒருத்தன் இருந்தானா, எதுவுமே நடக்கலையா? இவ சொல்லுவாளா, அதை நாம நம்பணுமா? இப்படியும் ஒருத்தன் உலகத்துல இருப்பானா என்ன? போலாம். மீட்டருக்கு மேல 30 ரூபா தெரியா? யோ, பெசனருக்கு 20 ரூபா தான், மேல 30. பெசனருக்கு 20 30 நீ தெரியாது. மீட்டர் மேல 30 ரூபா தெரியா? என்ன அது அநியாயமா இருக்கு? நியாயம் நீ பேசாத. மீட்டர் மேல 30 ரூபா தெரியா? வந்த கிராக்கி விடுற. ஓ, சாகுறாங்க காலங்காத்தால. அதோ வந்து பாரு வண்டி, உனக்கு அதான் இல்லை. போயா சாவு வண்டியா? சாப். என்னப்பா சவாரியா? பெசனகர் போமா? நம்ம வண்டி அமலாம போகும்பா. மீட்டரு கோட்டர் தான். கோட்டர்னா மீட்டருக்கு மேல கோட்டரா? இல்லப்பா, மெக்டோல் கோட்டர். வண்ண வண்டி தான் இப்படி இருக்கணும். நீ போ எவ்வளோதான். எங்கேயாவது வாலிபர் பணம் ஆத்துல மறந்தது அது இதுன்னு செய்தி வரும்னு பாக்குறேன், காணோமே. இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்க. டேப் ரெக்கார்ட் இருக்க, போனா எப்படி பாட்டு கேட்கும்? எனக்கு ஏன்? நல்ல ஒப்பாரியா ஒன்று போடுங்க. கண்ணாடி ஏத்து, ஏசியே போடுறேன். பாடி வந்துடுச்சு. கோபாலகிருஷ்ணன் பாடி வந்துடுச்சு. கோபாலகிருஷ்ணன் பாடி வந்தாச்சு. போயிட்டானா? உனக்கு என்ன ஆச்சு? உங்க ஊருக்காரன் போயிட்டானா? என்ன சூட்கேஸ்? ஒருவேளை ஓமனா கொலை செஞ்ச மாதிரி கோபாலகிருஷ்ணனை துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல வச்சு அமிச்சுட்டானுள்ளோ. என்று ஊர்க்கார் வந்தாரு. ஹாய். ஒரு ராத்திரி நான் வரலங்கிறதுக்காக எல்லாரும் கலங்கி போய் வாசல் நினைக்கிறீங்களே. ஆமா கோபாலா, நீ இன்னும் சாகல. என்று ஊர்க்காரர் வந்துட்டாரு. உன் வீட்டுக்காரன் உலக்க மாதிரி பக்கத்துல நிக்கிறேன், ஊர்க்காரங்கிட்ட போற நீ. கோபாலகிருஷ்ணா, என் நெஞ்சில பாலை வாத்துட்ட. உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. உள்ள போய் முழுசா குளிடி. நீங்கெல்லாம் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைக்கும் போது எனக்கு கண்டு கலங்குது. நல்ல வேளை இன்னும் என் பொண்டாட்டி எந்திரிக்கவே இல்லை. கோபாலகிருஷ்ணா, மே ஐ கம் இன்? வாங்க மேடம், வாங்க. என்னப்பா மேடம் கிடமில்ல, நமக்குள்ள என்னத்துக்கு? உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஈரத்தலையோட விரிச்சு போட்டு வந்திருக்கேன். அப்ப இதுல காய வச்சுக்கங்க. பாத்தியா, இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேண்டாங்கிறது. இஸ்திரி பெட்டிய தலையில வச்சா முடி பொசுங்கி போயிடாது. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இது 2 in 1 மேடம். இது ஹேர் ட்ரையராவும் யூஸ் பண்ணலாம், இஸ்திரி பெட்டியாவும் யூஸ் பண்ணலாம். இதை பாருங்க. அட 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 அட, பல ஐட்டங்களை கையில வச்சுக்கிட்டு ஆளுகளை கவுக்குறியாப்பா.
ஆனா என் விஷயத்தை தான் நீங்க கவனிச்சுக்கவே மாட்டீங்க. நீங்க வேற உங்க விஷயத்தை தான் நான் பசுமரத்தாணி போல் நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன். நெஞ்சுக்குள்ள வச்சு என்னப்பா பிரயோஜனம்? செயல்ல காட்டு. இந்த புது ஐட்டத்தை பாத்தீங்களா? இது என்ன பிஸ்கோத்து டைம் பீஸ்? எங்க வீட்டுல ஆடுற கட்டிகாரமே இருக்குது. அது ஆடுமே தவிர அடிக்காது. ஆனா இது அப்படி கிடையாது. நமக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப அலாரம் அடிக்கும். எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கணும்? 10ல இருந்து 12. அப்பவா? அது சாப்பிட்டது ஜீரணமாற நேரங்க. அந்த நேரம் அதுக்கு சரியில்லை. 12ல இருந்து 2. அப்பா அது பேய்கள் உலா ஒரு நேரம். 2ல இருந்து 3. அப்பா அப்ப எந்திரிச்சு பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா எது நடந்தாலும் மறந்து போயிடும். 3ல இருந்து 4. கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கப்புறம் தான் வெடிஞ்சிருக்குமே. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. 3ல இருந்து 4 தான் அதுக்கு சரியான நேரம்னு சாஸ்திரமே சொல்லுங்க. எந்த சாஸ்திரம்? கா சாஸ்திரம். கா? ம். ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டுக்கணும். கரெக்டா 3 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கார அலாரம் அடிச்ச உடனே அலறி பிடிச்சி எந்திரிப்பாரு. ஒரு மனுஷன் 3 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிச்சான்னு வச்சுங்க, சாமானியத்துல தூங்க மாட்டேன். அங்கிட்டு இங்கிட்டு அலைவான். அந்த டயத்தை தான் நீங்க பண்ணணும். அப்ப நானும் எந்திரிச்சிருவா? நோ 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 நோ, நீங்க எந்திரிக்கவே கூடாது. உங்க வீட்டுக்காரர் மறுபடியும் தூங்கிடாம இருக்கிறதுக்கு அவருடைய கவனத்தை உங்க பக்கம் திசை திருப்பணும். அப்படி. அது புரியுது புரியுது. இதுக்கு மேல நீ சொல்லித்தர வேண்டாம். நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சின்ன பையனா? அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? மணி 3 தான் ஆகுது. ஐயோ, இதுக்கப்புறம் நான் எப்ப தூங்கி எப்படி முழிக்கிறது? சரி, பாட்டாவது கேட்போம். வள்ளியம்மா, வள்ளியம்மா, நீ ரொம்ப தான் இழைச்சு போயிட்ட. வர வர நீ உன் உடம்ப கவனிக்கிறதே இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்ல. 7.5 வருஷத்துக்கு அப்புறம் என் இழப்பு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? நான் தூங்கினாத்தையும் கும்பகாரனே முழிச்சுட்டேன். ராவணந்தே